எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 10/6/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 27ஆம் நாள், தசமி திதி தேய்பிறை, நாளை ஏகாதசி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. நாளுக்கான நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய நாளுக்கான கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:10 வரை. இன்றைய குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:10 முதல் 9 வரை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் சோபன நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன் சனி சேர்க்கை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத புதன்னாவே பெருமாளோட வழிபாடு மட்டும்தான், புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னைக்கு தசமி திதி அப்படிங்கிறதுல பொறுத்தவரையிலும் இந்த தசமிங்கிறது குருமார்களுக்கு ஏற்ற நாளாகவும் இந்த திதியை பயன்படுத்துறாங்க. தசமியில வழிபாடு பண்ணுவது ரொம்ப ஒரு சிறப்பு. எல்லா வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அந்த வழிபாடு பயன்படுத்துறதுங்கிறது என்னன்னா, தீபம் தான் முக்கியம். தீபம்தான் முக்கியம். எந்த ஆலயம் சென்றாலும் நம்மளால் முடிந்தது, ஒரு பெருமாள் ஆலயம் போறோன்னா நெய் தீபம் போடுங்க, அம்மன் ஆலயங்களுக்கு போனால் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, பியூர் நல்லெண்ணெய் வாங்கி போடுங்க. நெய் முடிஞ்ச வரையில் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்து செய்கிறது சிறப்பை தரும். அங்கே ஏதோ விற்கிறத வாங்கி வச்சு ஏற்றி நன்மைகள் எல்லாம் வாழறதை விட நன்மையாக செய்யக்கூடிய விஷயம் ஒரு சிறிது செய்யும் பொழுது பலன் கிடைக்கும். ராசி பலனுக்கு போலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள், வருகின்ற நாளும் சரி, சந்திரனின் பயணம் மிகப்பெரிய லாபத்தையும் அற்புதத்தையும் தர காத்திருக்கிறது. குருவின் பயணம், குருவின் சஞ்சாரம், கேளிக்கை கொண்டாட்டங்களை பயன்படுவது, புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதுங்கிற அமைப்பெல்லாம் இந்த நாள சிறப்பா இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்தமட்டில் பயம் மேலோங்குகின்ற நாளாக இருக்கிறது. கவனமா இருங்க. கிருத்திகையா இருந்தாலும் சரி, ரோகிணியா இருந்தாலும் சரி, சந்திரனின் பயணமாக இருந்தாலும் சரி, புதனின் பயணமாக இருந்தாலும் சரி, குருவின் பயணமாக இருந்தாலும் சரி, தேவையற்ற சச்சரவுகளை உருவாக்கி தருகின்ற நாளாக இருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது சிறப்பை தரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அற்புதம். எதிர்பார்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லாமும் சிறப்பாக இருக்கின்ற அமைப்புகள் இருப்பதனால் இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதில் தான் எல்லாமே வெற்றி இருக்கிறது. மிருகசீரிடமா இருந்தாலும் சரி, திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பூசமா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் ஒரு ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்க பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கிறதுனால் இந்த நாள் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நீங்க என்ன தேடுறீங்களோ அது கிடைக்குங்க. இந்த நாள் ஒரு சூப்பரான நாள் மிதுனத்தை பொறுத்தவரை. கடகராசி அன்பர்களே, குரு சுக்கிரனோட சேர்க்கைங்கிறது பொருளாதார வரவுகளை மேலும் இட்டு சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சிகள் எல்லையில்லாமல் கிடைக்கும். மகிழ்ச்சி, கொண்டாட்டம், கேளிக்கை, எல்லா வகையிலும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை எல்லாமே கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களே, புதிய முயற்சிகள் எதுவும் இறங்க வேண்டாம். அன்றாட பணிகள் மட்டும் செய்து வாருங்கள். தேவையற்ற வீண் வம்பு விவாத வழக்குகளை கவனம் செலுத்தாதீங்க. உங்களால இதுதான் முடியும்னா அதை மட்டும் பாருங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். கன்னிராசி அன்பர்களே, கண்ணியை பொறுத்த மட்டில் உதவிகள் மேலோங்கும். ரொம்ப நாள் நம்மளை விட்டு விலகி சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு.
மகிழ்ச்சிகள் உண்டு. எல்லா வகையிலுமே பெரிய ஒரு வெற்றி கிடைக்கின்ற அமைப்புகள் இதனால இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தமட்டிலும் பார்த்தீங்கன்னா இதனால ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. கேளிக்கைகளில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. செலவுகள் செய்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா வகையிலுமே ப்ளஸ் கிடைக்குது. பயன்படுத்திக்கணும், ஜெயிக்கணும், ஓடணும், இது எல்லாமே விருச்சிகத்துக்கு இன்னைக்கு தேவை. அனுஷம், கேட்டை, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயோ வரலேன்றப்போ வந்ததுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. வருது. இன்றைய நாள்ல இருந்து சிறப்பான பலன்கள் உண்டு. ஓட ஆரம்பிங்க, வெற்றி உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கவலைகள் மேலும்ன்றாங்க. தேவையில்லாம நம்ம என்னவோ செஞ்சோம், கடைசியில் நமக்கும் ஒரு பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஏனோதானன்ற மனக்கவலைகள் போகின்ற அமைப்புகள் இருக்குது. அதுவும் பொதுவாக விரயங்கள் உண்டு. தொழில் பாதிப்பு ஏற்படும். கவனமா இருக்கணும். இருப்பதுன்னா கவனமா இருந்தீங்கன்னா இதனால ஓரளவுக்கு கொஞ்சம் தப்பிச்சிடலாம். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் தாமதங்களாக சில விஷயங்கள் நிறைவேறக்கூடிய, அதாவது உடனே நடக்கலைங்க. 10 மணிக்கு நடக்க வேண்டியது 10 மணிக்கு நடக்கல, ஒரு 4 மணிக்கா நடக்கும். கிரக சஞ்சார கோர்வையில் அப்படி இருக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கவலை தேவையில்லை. எல்லாமே இறைவனோட தயவு. அது தயவு இருந்தால் நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த திருவோணம் அவிட்டம் தான் எதுவா இருந்தாலும் மற்றவங்க மேலேயே பழி போட்டுருவாங்க. நம்மளால ஆனதுன்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாமே வேற ஒருத்தங்க, அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க. இந்த எண்ணம் தான் மகரத்தை பொறுத்தவரை ஒரு வியாதி. அதை விடுத்து நான் நன்றாக இருக்கிறேன், எனது பணியை நான் சிறப்பாக செய்கிறேன், இதுல எந்த மாற்றமும் இல்லை, தடை தாமதங்களை விளைக்கக்கூடிய நிறைவா அப்படின்னா விளைக்கிற போகிறது. என்ன ஆயிடுது, ராசி அதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அவர் 3ஆம் இடத்து பயணம் கூட சந்திரனின் பயணம் இருக்கிறது. அப்போ மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு குறைவேதும் இல்லை. தடையை விலக்கி வெற்றி பெறக்கூடிய நாளாக நாள் இருக்குது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, ராகுவின் பயணம் அப்படிங்கிறது அதுவும் இல்லாம நேரடியாக குருவின் பயணம், இது ரெண்டுமே பார்த்துக்கிடணும். குரு சந்திரன் சனி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனசு ஒரு பாசத்துக்கு அடிமையாகிற தன்மை. நம்ம எல்லாம் செஞ்சோம் நம்மளை கூப்பிடலையே அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளதுக்கு மன கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள். அதெல்லாம் விடுங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களால ஆன விஷயங்கள் மட்டும் நீங்க கவனமா இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை மனது ஒரு குழப்பத்துக்குள்ள போச்சு. ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமா, சிக்கல் ஏற்பட்டுடுச்சு, நம்ம இது செஞ்சா அது வரும்னு நினைச்சோமே, இல்லை அதில் ஒரு முதலீடு போட்டிருக்குமே, அந்த முதலீடு திரும்ப வருமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன சஞ்சலங்கள் மறைகின்ற நாளாக இதனால் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வை.